வணக்கம். விருச்சக ராசி கார்த்திகை மாத ராசி பலன்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் உழைப்பால், உங்களுடைய சொந்த உழைப்பால், கடினமான உழைப்பால் முன்னேற்றங்களை அடையக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதம். விருச்சக ராசிக்காரர்கள் என்றாலே கடின உழைப்பாளி மட்டுமல்லாமல் நல்ல மனமும் பிள்ளை குணமும் உள்ள நல்ல ராசிக்காரர்கள். ஆனால் கோபம் என்பது வராது. அப்படி கோபத்தை உருவாக்கினால் அவருடைய செயல்கள் அதிவேகமாக மற்றவர்களை தாக்கக்கூடிய அளவிற்கு கோபக்காரர்கள். இந்த குணங்களும் நல்ல பண்பும் உள்ள இந்த ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சந்திராஷ்டம தினங்கள் என்பது எப்பொழுதுமே சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. புதிதாக திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் 2.25 நாள் கழித்து அதற்கு பிறகு பிரயாணம் செய்வது உத்தமமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் சந்திராஷ்டம தினங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இந்த செயல்களை சற்று கவனித்து செய்தால் பாதகம் இருக்காது. சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 18/11/2024 கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி திங்கள்கிழமை காலை 7:55 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 20/11/2024 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை பகல் 1:37 கடக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் ராசியாக வருவது மேசராசி, 8ஆம் ராசியாக வருவது மிதுன ராசி. 6க்கு 8 என்பது வாழ்க்கையில் துன்பங்களை தரக்கூடிய ராசிகளாக இருக்கும். அப்படி 6ஆம் ராசியாகவும் 8ஆம் ராசியாகவும் வாழ்க்கையில் நண்பர்களாகவோ உறவுகளாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் இரத்த பந்தங்களாக இருந்தால் அவர்கள் இடத்தில் நட்பு என்பது ஓரளவுக்கு மட்டும் இருந்தால் போதுமானது. அதிகப்படியான நட்போ அதிகப்படியான அவர்கள் மீது நம்பிக்கை என்பது இருந்தால் கெட்ட நேரங்களில் சில கெடு பலன்கள் நடந்துவிடும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது. சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசி, அதாவது விருச்சக ராசியிலே சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதால் கடினமான உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல், அதிகப்படியான மன உளைச்சலும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பிற்கு தக்கவாறு ஊதியம் என்பது கட்டாயமாக இருக்கும். சுக்கிர பகவான் 2ஆம் ராசியில் அமர்ந்திருப்பதினால் செயல்களும் கொடுத்த வாக்கும் காப்பாற்றி பொருளாதாரத்தின் உயர்வை சந்திக்கலாம். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது சில வருடங்களாக நீங்கள் சந்தித்து வந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அர்த்தாஷ்டம சனி இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். ராகு பகவான் 5ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பாவர்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரும்போது பெரிதளவு நற்பலன்களை தருவதில்லை. இருந்தாலும் குருவின் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் பாதகத்தை செய்ய மாட்டார், சாதக பலன்களை தருவார். குருவை பொறுத்தவரையில் 7ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பது நற்பலன்களை அள்ளித்தரும். ஆனால் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் சில வேலைகளும் உங்களுடைய செயல்களும் எவ்வளவு உழைத்தாலும்
கடினமான உழைப்பாக இருந்தாலும் காலதாமதம் ஏற்பட்டுத்தான் நற்பலங்கள் நடக்கும். குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று 9ஆம் ராசி கடகத்தில் அமர்ந்திருப்பதினால் சில நேரங்களில் உங்களையும் எதிர்பாராமல் நீங்கள் கோபத்துக்குள்ளாகலாம். அப்படி கோபம் வந்தால் நஷ்டம் என்பது உங்களுக்காகத்தான் இருக்குமே தவிர மற்றவர்களுக்காக இருக்காது. பொறுமையாக செயல்படுங்கள். கேது பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியில் அமர்ந்திருப்பதினால் 11 என்பது திடீர் தனலாபங்களை தரக்கூடிய அமைப்பில் அமருவது. இதை தடுப்பதற்கு சனி பகவான் மட்டுமே காரணமாக இருந்திருப்பார். வரவேண்டிய பெரிய நன்மைகளும் கூட சில நேரங்களில் உங்களை விட்டு விலகி இருப்பதற்கு காரணமாக சனி பகவான் தான் இருந்தார். சனி பகவான் விலகுகின்ற இதே 2025 ராகு கேது பயிற்சியும் உண்டு. குரு பகவானும் பயிற்சி ஆவார், சனியும் பயிற்சி ஆவார். 4 ராஜ கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை தரப்போகிறதா கெடு பலன்களை தரப்போகிறதா என்பதை குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் கட்டாயமாக சொல்லப்படும். கேட்டு பயன்பெறலாம். விருச்சக ராசிக்காரர்கள் இம்மாதத்தில் உழைப்பும் உழைப்பால் ஊதியமும் பெற்று பல வகையான நற்பலன்களை அடையக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.